ஹே ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஜேகே ப்ளாக். என்ன வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, நம்மளோட எப்செட் வெர்ஷன் 2 இந்த பைக்கை வந்து நான் செகண்ட் சர்வீஸுக்கு கொண்டு போகிறோம். எங்கே கொண்டு போகிறோம், என்னென்ன சேஞ்ச் பண்ண போகிறோம், செகண்ட் சர்வீஸில் என்னென்ன செய்கிறாங்க என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா பெஸ்ட் சர்வீஸுக்கு வந்து நான் நிற்கலை, என் ஃப்ரெண்ட் படி தான் கொண்டு போகணும். ஏன்னா நான் பெஸ்ட் சர்வீஸுக்கு என்னால் நிற்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் போயிட்டோம். ரெண்டாவது சர்வீஸுக்கு ரெண்டு என்னென்ன பைக்குக்கு என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். நான் பண்ணுற இடத்தையும் நான் பண்ணுற விதத்தையும் இந்த ஃபுல் வீடியோவில் ப்ளாக்காக போடுறேன்ற ஒரு ஐடியா வந்தது. கட்டாயம் போட்டே ஆகணும். ஏன்னா இது ஒரு ப்ளாக்காக போடலன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதோட வந்து நான் இதுக்கு பட்டு கட்டின வீடியோட நான் நித்தாடிப்பேன். இந்த பைக்கை வீடியோ விளாட்றதே காட்டலை. இதோட 3வது எபிசோடாக இருக்க போகுது இந்த பைக் எபிசோட் வந்து. ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது நம்மளோட பைக்கு. ஸோ இதுதான் வந்து பைக் சர்வீஸ் புக். இந்த புக் இருந்தால் மட்டும்தான் நம்ம நம்மளோட பைக்கை சர்வீஸ் பண்ணலாம். அதோட வந்து பெஸ்ட் சர்வீஸுக்கு வந்து 500 கிலோமீட்டர் ஓடி 1600 அடுத்த கிலோமீட்டர் நமக்கு வரச்சுனவங்க. இப்போ வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கணும்னு பார்க்க போகிறோம். ஸோ பைக் கண்டிஷன் வந்து செம்ம அழகாக இருக்குது. பார்க்குறது அது புதுசாக வந்ததுக்காண்டி நான் இப்போ தான் 2வது தடவை போட போகிறேன். அதோட பைக்குக்கு வந்து முன்னுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுனாங்க, கிளியர் ஸ்டிக்கர் ஒட்டுனாங்க இந்த டேங்குக்கு. அதேண்டு பார்த்திங்கன்னா முன்னுக்கு கீறுப்படாமல் இருக்க, டேங்கில் கீறுப்படாமல் இருக்க. அதோட கெண்டியில் கொஞ்சம் லைட்டாக நிமித்தி எடுத்திருக்கோம், பைக் கொஞ்சம் லுக்காக இருக்கிறதுக்காண்டி. அப்படியோ பார்த்தீங்கன்னா வாங்க போவோம் நம்மளோட பைக்கை கொண்டு சர்வீஸ் கராஜிக்கு கொண்டு போயிட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குது, செகண்ட் சர்வீஸுக்கு என்னென்ன மாற்றுறாங்க வாங்க அப்படியே போவோம். நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புதுக்குடிப்புக்கு வந்து அங்கே ஜமகா சர்வீஸ் கம்பெனி ஒன்று இருக்குது, அந்த கராச்சி ஒன்று இருக்குது. அதுக்கு தான் போகிறோம். அதுக்கு தான் நம்மளோட பைக்கை கொண்டு சர்வீஸ் போட சொல்லியிருக்காங்க. அதுக்கு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்படி தான் கெட்டப் நம்மளோட இருந்த இதுக்கு என்ன ஒரு பேகா ஹெல்மெட் ஒன்று வாங்கணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நம்மளோட பட்ஜெட் அப்படி போகுதில்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாங்குறதும். ஆனால் கட்டாயம் ஒரு நாள் வாங்குவேன். ஒரு நாள் நம்ம நிலை மாறும். இந்த பைக்கே வாங்கிட்டோம். ஸோ அந்த ஹெல்மெட் வாங்க மாட்டோமான்ற ஒரு யோசனை, கட்டாயம் வாங்குவேன். அதோட பார்த்தீங்கன்னா 1600 சர்வீஸ் போடணும். இப்போ நம்மளோட சர்வீஸ் எத்தனையில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1672 ஓடி இருக்கோம். அப்படியோ கண்டினியூ பண்ணுவோம். போய் சர்வீஸை போட்டால் தான் பைக்கு நல்ல கண்டிஷனில் வச்சுக்கொள்ளலாம். அப்படியே வாங்க இந்த ரோட்டால் போயிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் இங்கே லெஃப்ட்டில் திரும்பி ரைட்டில் எடுத்து நிறைய தூரம் போகணும். அப்படியே கண்டினியூ வாங்க பார்ப்போம். இதான் நம்ம வசிக்கிற ஏரியா, நாங்கள் இருக்கிற ஏரியா இந்த ஏரியா தான். ஸோ இந்த ஏரியாவில் வந்து நம்ம மெயினுக்கு ஏறி மெயின்லேருந்து தூரம் போகிறோம். அப்படியே ஸ்டோப் பண்ணி மெயின்லேருந்து எடுப்போம். இடம் போடுறேன். அப்படியே நான் மெயின்கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து வலது பக்கமாக திரும்பினா இந்த பக்கத்து ஊருக்கு போகிறோம். பக்கத்து ஊருனா புதுக்குடிப்பு. ஸோ அங்கே தான் வந்து கராஜ், ஜமகாட கராஜ்னா ஜமகா பண்ணோம்னா கிட்டத்தட்ட அது ஜமகா பைக்லாம் நல்லா செய்வாங்க. அங்கே தான் கொண்டு வைப்போம். பெஸ்ட் சர்வீஸ் அங்கே போட்டு இதான் எங்கள் ஊர் சொர்க்கம். எங்கள் ஊரில் வந்து இதான் ஸ்கூல். நீட்டுக்கு போகிறதான். என்னதான் பைக் ட்ராவல் பண்ணாலும் அந்த ட்ராவலிங்கில் இருக்க சந்தோஷமே வேறு. அதாவது இப்போ நம்ம சர்வீஸில் வந்து போட பெஸ்ட் சர்வீஸுக்கு வந்து 40க்குள்ளே உடச்சினவங்க. அதை ஓடி முடித்து 500 அந்த 40க்குள்ளே 500 கிலோமீட்டர் ஓடணும். அதை ஓடி முடித்து அடுத்தது 60க்குள்ளே உடச்சினவங்க. 60க்குள்ளே ஓடி 1600 கிலோமீட்டர் ஓடணும். அதையும் ஓடி முடிச்சு இப்போ 2வது சர்வீஸுக்கு போகிறோம். என்னென்னா நம்மளோட பைக்குக்கு வந்து இன்னும் நம்பர் பிளேட் வரல. நம்பர் பிளேட் வந்ததுன்னா நம்ம தைரியமாக போகலாம். இப்போ வந்து நம்ம ரவிக் மாத்தியாவுக்கு வந்து பயந்து தான் போகணும். ஏன்னா வந்து அவருக்கு வந்து பயந்து போனால் தான் நம்ம போய் நம்மளோட குறிக்கோள் அடையலாம். இடையில வந்து பிடிச்சா நம்ம குறிக்கோளில் சேல்ஸ்லாம் போடலாம். அடுத்தது என் ஃப்ரெண்ட் படியும் வந்து இப்படி தான் போனவேன். பயந்து அதுலேயும் ஒரு பயம் இருக்குன்னு நான் ரவிக் பிடிச்சா இதுக்கு பிரச்சனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம சர்வீஸுக்கு போடுறதுக்காண்டி ஸ்லோவாக போகிறோம். இப்போ போகலாம். இப்போ நல்லா மைலேஜ் கொடுக்குது தெரியுமா இந்த பைக் வந்து. எப்செட் வெர்ஷன் 2 வந்து நல்லா மைலேஜ் கொடுக்குது. உண்மையிலே பயப்படாமல் இந்த பைக்கை வந்து வாங்கி ட்ராவல் பண்ணலாம். லாங் ட்ரிப் ட்ராவலுக்குலாம் சட்டப்படி நம்ம எதிர்பார்த்து கொண்டு வந்த கராஜ் வந்துட்டு. ஸோ அதில் கண்டினியூ பண்ணுறேன். இந்த கராஜுக்கு நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். 2வது சர்வீஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்கனால ரொம்ப நல்லா. இப்போ பைக்கை ஒரு டூல்ஸை கொடுத்து பைக்கில் என்னென்ன சுச்சுவேஷனை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும். சில சின்ன சேஞ்ச் பண்ணி சின்ன கொஞ்சம் இதில் எடுத்து கலட்டி போட்டு செயினில் இதெல்லாம் கலட்டி போட்டு பைக்கை கழுவுறதுக்கு போட்டிருக்காங்க. ஐயோ கராஜுக்குள்ள வந்து ஒரு மாதிரி இருக்குது பைக்கு.
தட் இஸ் மை கனவு. இதில் வந்து இந்த செயினுக்கு வந்து நாமனே அதை கழுவுனோம். வந்து செயின்லாம் வந்து அது க்ளீன் பண்ணுற இப்போ செயின்லாம் க்ளீன் பண்ணி போட்டு இப்போ பைக்கை ஃபுல் சர்வீஸாக கழுவுறோம். நீ கொஞ்சம் மங்களா தந்துடுற பரவாயில்லையா? ஸோ இப்படியெல்லாம் அடித்து சர்வீஸ் பண்ணுறது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் இப்படி சர்வீஸ் இருக்குது. வீடியோவை பார்த்துட்டு வந்து காட்டினீங்கன்னா இப்படி சர்வீஸ் பண்ணுவாங்க. தனம் ஒன்று குடியேறுதோ இல்லையா? கண்டா இருக்கு. ஆ
ஆயில் கட்டாயம் மாற்றேன் நானும் 2வது சைஸுக்கு. அது 2வது சைஸுக்கு பார்ப்பேன். நீங்கள் பைக்கில் வந்து இந்த ஃபோக் ஆயில் பைக்கு, இந்த பக்கம் ஃபோக் ஆயில் பைக்கு அது கட்டாயம் மாற்றி ஆகணும். அடுத்து ஆயிலில் ஓகே, ஆயில் மாற்றியாச்சு. அது மட்டும் பார்க்குறது.
கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கராச்சியில் இருந்து செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சு வந்தாச்சு. செகண்ட் சர்வீஸுக்கு வந்து மொத்த பில் வந்து எவ்வளோ வந்ததுண்டா அந்த நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தது. நம்மள ஃபோக்கஸ் ஆயில் அடுத்தது இதில் ஒயில் அதில் ஃபோக்கஸ் இந்த அதில் சாமான் கொஞ்சம் மாற்றி எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மொத்தம் பில் வந்தது வந்து 5700. அதில் வந்து கொம்பனி பரண்டி என்று சொல்லி அப்படின்னா இந்த பைக்கு வந்து பிரச்சனைண்டா கொம்பனி அந்த பரண்டி தருவாங்க. அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்து கொஞ்சம் சாமான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அந்த சாமான்களை வந்து பே பண்ணலை, காசு எடுக்கலவங்க. அப்போ அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் சாமானுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி அதோட வந்து இந்த லேஞ்சி பைக் துறைக்கிற லேஞ்சி வந்து அந்த மோட்டார்ஸால் ஃப்ரீயாக வந்து தந்தாங்க. ஃபஸ்ட் சர்வீஸுக்கு கொண்டு தந்தவங்க, செகண்ட் சர்வீஸுக்கும் இதே மாதிரி கொண்டு தந்தவங்க. அடுத்தது வந்து இதில் பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இது ரெண்டுத்துக்கு எடுத்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலுக்கு எடுத்திருக்காங்க. இன்ஜின் ஆயிலுக்கு வந்து இன்ஜின் ஃபில்டர் அண்டு ஆயில் ஃபில்டர், அந்த ஆயில் ஃபில்டருக்கு வந்து 500 ரூபா, இன்ஜின் ஆயிலுக்கு வந்து 2300 சர்வீஸ் காசு எடுக்கலை. ஸோ மொத்தம் வந்து 2800 காசு வந்திருக்கு. இந்த இருக்குது அதில் பில் வந்து எல்லாம் பக்காவாக செஞ்சு வந்திருக்காங்க. போய் நான் வாங்க பார்ப்போம். அதோட பார்த்தீங்கன்னா முதல் இருந்ததை விட இந்த இதான் மாற்றினவங்க, ஏற்கனவே இந்த அறிக்கை இதுதான் மாற்றினவங்க. அடுத்த சர்வீஸ் வந்து 3000 கொண்டு வர சொல்லிக்காங்க. இதை மாற்றி கழுவுற வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. வீடியோவில் நான் எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். கழுவி மாற்றி எல்லாமே பக்காவாக செட்டப் பண்ணி செம்மையாக தந்திருக்காங்க. ஒரு பிரச்சனையுமே இல்லை. அந்த செயினுக்கு அடித்த அந்த ஆயில் தான் கொஞ்சம் லீக் ஆகுது, அதெல்லாம் ஓகே. இப்போ வந்து எத்தனை கிலோமீட்டரில் இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கடா மாற்றி வச்சுக்காங்க 1678 கிலோமீட்டரில் இருக்குது. நம்ம கொண்டு போனது வந்து 1670 நினைக்கிறேன். ஸோ 73 கொண்டு போய்த்து இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஓகே. இப்போ இதிலேருந்து 3000 கிலோமீட்டர் ஓடி அடுத்த சர்வீஸ். பைக் பார்க்க இப்போ புது பைக் ஸ்டோரில் வந்து எடுத்து வந்த மாதிரியே இருக்குது. இதான் சர்வீஸ் வாழ்க்கை. இப்போ நம்ம எத்தனை மணிக்கு போகணும், நம்ம எத்தனை மணிக்கு நம்ம அதெல்லாம் கொஞ்சம் டைம் சிக்கல் தான். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட பிடிச்சிருக்கு சர்வீஸ் பண்ணி வரத்துக்கு. அடுத்த 3ஆவது சர்வீஸை கொண்டு வைத்து பார்ப்போம்.